இது உங்க கேபினா? இல்ல, உன்னோட கேபின். இது ஓகேவா இல்ல வேற பெரிய கேபின் தரவா? ஐயோ, இதுவே என் வீட்ல பாதி சைஸ் இருக்கு. இதுக்கு மேல நான் பெருசா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேமா? சாரி மேடம். உனக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ அப்படியே கூப்பிடு. எனக்காக எதையும் மாத்த வேண்டாம். உங்க கம்பெனின்னு தெரியாமலே நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் பாருங்களேன். உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி? நீ இன்டர்வியூக்கு வந்தது, வேண்டான முடிவெடுத்துட்டு போனது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்படி ஒரு கம்பெனி உருவாக்க அம்மா எவ்வளவு உழைச்சிருப்பாங்கன்னு நினைக்கும் போதே பிரமிப்பா இருக்கு. எதுவுமே தனியால சாதிக்க முடியாது. அதுக்கு பின்னால நிறைய பேரோட உழைப்பும் வாழ்த்தும் இருக்கும். இன்னைக்கு நீ இங்க இருக்கேன்னா அதுக்கு காரணம் உன்னோட உழைப்பு மட்டும் இல்ல, நீ செஞ்ச உதவியும் தியாகமும் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கு. என்னால, என் திறமையினாலதான் நான் வந்தேன்னு பெருமைக்கு வேணும்னா சொல்லிக்கலாம். அப்படி செல்ஃப் மேடுன்னு யாருமே இல்லை. இன்னொருத்தவங்க உதவி இல்லாம யாருமே மேல வர முடியாது. இது என்னோட அனுபவ பாடம். உன்னை கைப்பிடிச்சு தூக்கிவிட இனி நான் இருக்கேன். நம்ம கம்பெனிங்கிறது இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஃபுட் ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீ தான் பாத்துக்கணும். எல்லாத்தையுமே நீ நல்லா பாத்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. அது என் ஃபேமிலியில உள்ள மெம்பர்ஸ். அவங்கள நீ ஹேண்டில் பண்ணணும். அதுதான் உனக்கு இங்க இருக்கிற பெரிய டாஸ்க். மேடம், நான் சொல்லிருந்தேன்ல, ஒரு திமிர் பிடிச்சவனால என் வேலையே போயிடுச்சுன்னு. அது இவன் தான் மேடம். இப்ப இவனை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொன்னதும் பயந்து போய் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா மேடம். இவன் ரொம்ப தப்பான ஆளு மேடம். உடனே வேலையை விட்டு தூக்கிடுங்க. இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம என்கரேஜே பண்ணக்கூடாது மேடம். என்னைய வேலை விட்டு தூக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளா நீ? பாத்தீங்களா மேடம், நீங்க இருக்கும்போது எவ்வளவு திமிரா பேசுறான்னு. யாரு ஜானு இவ? இவள எதுக்கு நம்ம கம்பெனில வேலைக்கு வச்சிருக்கீங்க? முதல்ல இவளெல்லாம் கழுத்தை பிடிச்சு வெள்ள தள்ளு ஜானு. எங்க வந்து யாருகிட்ட என்ன பேசிட்டு இருக்கான்னு பாரு. என்ன ஷாக்கிங்கா இருக்கா? என்ன உன்ன மாதிரி 5க்கும் 10க்கும் வேலை பார்க்கறவன்னு நினைச்சிட்டியா? நான் வேலை பார்க்கறவன் இல்ல, வேலை கொடுக்கறவன். திஸ் இஸ் மை கம்பெனி. நான் தான் இந்த கம்பெனிக்கே ஓனர். இங்க வேலைக்கு ஆளை வைக்க தூக்க எல்லா ரைட்ஸும் எனக்கு தான் இருக்கு. நீ என்னவே வேலை விட்டு தூக்க போறியா? வாட்ஸ் ஆல் திஸ் ஜானு? சோ ஃபன்னி. நான் கிளம்புறேன் மேடம். இவன் கண்ட்ரோலுக்கு கீழெல்லாம் என்னால வேலை பார்க்க முடியாது. புரிஞ்சா சரி. நீ சிபி கண்ட்ரோல்ல வேலை பார்க்கறேன்னு உனக்கு யார் சொன்னது? சிபி தான் ஓன் கண்ட்ரோல்ல வேலை பார்க்க போறான். ஜானு, what is this ஜானு?
சிபி, இன்னையிலிருந்து தமிழ் தான் உனக்கான ரிப்போர்ட்டிங் மேனேஜர். This is ridiculous. அவங்க சொல்றத தான் நீ செய்யணும். அவங்க தான் உனக்கு சீஃப். ஜானு, இது மேடம் நான் சொல்றத நீ செய். ஜானு, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லு சிபி. ஜானு, நான் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கேன் ஜானு. நீ என்னன்னு சொல்லு. அது நல்ல முடிவா இல்லையான்னு நான் சொல்றேன். சொன்னா நீங்க அசந்து போயிருவ. முதல்ல என்னன்னு சொல்லு. என் செல்ல ஜானுவோட ஆசைப்படி இனி எந்த சேட்டையும் பண்ணாம சமத்தா இங்கேயே இருந்து கம்பெனி, ஃபேமிலி எல்லாத்தையும் பாத்துக்கிறதா இந்த சிபி முடிவு பண்ணிட்டா.